ஹாய் தோழர்களே தோழிகளே, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இடதுசாரி அரசியல்னா என்ன, வலதுசாரி அரசியல்னா என்னன்னு மக்களுக்கு என்னன்னே தெரியல. அதை பத்தி நாம மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க உங்களுக்கு சொல்றோம். வாங்க போய் பார்க்கலாம். ப்ரோ, வலதுசாரி அரசியல்னா என்ன, இடதுசாரி அரசியல்னா என்ன? இடதுசாரி அரசியல் சொல்றாங்க, வலதுசாரி அரசியல் சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அரசியல் பத்தி நம்மளுக்கு தெரியாது. இதை பத்தி உங்களுக்கு தெரியாது ப்ரோ. வலதுசாரி அரசியல்னா என்ன, இடதுசாரி அரசியல் என்னன்னு தெரியாது? தெரியாதுங்களா? இடதுசாரி அரசியல் சொல்லுவாங்க சில பேர் வலதுசாரி அரசியல் சொல்லுவாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பத்தி ஒண்ணு தெரியாது. இடதுசாரி அரசியல் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, சில பேர் வலதுசாரி அரசியல் சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம மக்கள்கிட்ட போயிட்டு கேட்டு இடதுசாரினா என்ன, வலதுசாரினா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. இடதுசாரி அரசியல்னா என்ன, வலதுசாரி அரசியல்னா என்ன, அதை நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடதுசாரி அரசியலும் வலதுசாரி அரசியலும் எப்போ உருவானதுன்னா, அந்த காலத்துல மன்னராட்சி தான் நடக்கும். அதாவது ராஜா ராணி தான் இந்த நாட்டை ஆள்வாங்க. இதே மாதிரிதான் உலகம் ஃபுல்லா எல்லோருமே ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ இங்க மக்கள்னா ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மன்னராட்சி இதோட முடியட்டும், இனிமேல் மக்களாட்சி வரட்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் அங்க பிரெஞ்சு நாட்டுல முதல்ல இதை கொண்டு வராங்க. பிரெஞ்சு நாட்டுல தான் முதல்ல இந்த புரட்சியை உருவாகுது. ஒரு குறிப்பிட்ட பேர் என்ன சொன்னாங்கன்னா, மன்னராட்சி தான் வேணும்னு சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட பேர் இல்ல மக்களாட்சி தான் வேணும்னு சொன்னாங்க. அப்போ அங்க உள்ள அந்த மக்கள்கள், அங்க உள்ள அந்த அமைச்சர்கள், அங்க உள்ள மன்னர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வலது பக்கமா உட்கார்ந்தவங்கன்னா மன்னராட்சி வேணும்னு சொன்னாங்க, இடது பக்கமா உட்கார்ந்தவங்கன்னா மக்களாட்சி வேணும்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இருந்துதான் இந்த இடதுசாரி அரசியலும் வலதுசாரி அரசியலும் உருவாகுது. இதுக்கப்புறம் இன்னமும் இந்த இடதுசாரி வலதுசாரி அரசியல் இன்னமும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுக்க எல்லா இடத்துலயுமே இருக்கு. இந்த வலதுசாரி அரசியல்னா யாருன்னா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த பழமை வாய்தத்தை விரும்புறாங்களே அவங்கதான் வலதுசாரி அரசியலை பின்பற்றுவாங்க. அது இல்லாம இந்த மன்னராட்சி படி வாழும் நினைக்கிறவங்க இந்த வலதுசாரி அரசியலை பின்பற்றுவாங்க. இந்த வலதுசாரி அரசியல் எது சொல்லுனா, இப்ப செருப்பு தைக்கிறவங்களுக்குள்ள செருப்பு தான் தைக்கணும், தெருவுல இருந்து வர்றவங்க இந்த வேலையை தான் செய்யணும், அந்த தெருவுல இருந்து வர்றவங்க அந்த வேலை தான் செய்யணும், இத மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இந்த தொழில செய்யறவங்க இதை தான் செய்யணும்னு சொல்றாங்களே, இதுதான் வலதுசாரி அரசியல பொருந்தும். அப்படி வலதுசாரிய பக்கம் அரசியல் பேசுறவங்க யாருன்னா இருப்பாங்கன்னா, இந்த முதலாளித்துவம், இந்த முதலாளிகளுக்கு அடிமையா இருக்கிறவங்க, அப்புறம் இது எப்படி சொல்றது, இந்த தனியார் நிறுவனங்கள், இது எல்லாமே வலதுசாரி அரசியலை பின்பற்றும். இந்த இடதுசாரி அரசியல் பேசுறவங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, இந்த டிஎம்கே, விசிகே, இதே போல சில கட்சிகள் இடதுசாரி அரசியலை பேசும். கம்யூனிஸ்ட், அப்புறம் நிறைய கட்சிகள்லாம் இருக்கு. இடதுசாரி அரசியல் பேசுறதுக்கும் இங்க நிறைய கட்சிகள்லாம் இருக்கு. இவங்க யாருக்காக நிப்பாங்கன்னா, மக்களுக்காக நிப்பாங்க. அதாவது மக்களாலதான் இங்க எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படணும், மக்கள் தான் இங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும், மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ அதன்படியே நம்ம போகணும். இப்படி சொல்றவங்க இடதுசாரி அரசியல பேசுவாங்க. ஆனா வலதுசாரி அரசியல் பேசுறவங்க, மக்கள் இப்படிதான் வாழணும், நாங்க சொல்றபடிதான் வாழணும் அப்படின்னு வலதுசாரி அரசியல பேசுறவங்க இருப்பாங்க. இப்போ நான் இதை எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இடதுசாரி அரசியல் என்ன, வலதுசாரி அரசியல் என்ன அப்படின்னு இங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இடதுசாரி பக்கம் நிக்கிறவங்க தான் மக்களுக்காக நிப்பாங்க. வலதுசாரி அரசியல் பேசுறவங்க பழமை வாதத்தை விரும்பி பழமை என்ன சொன்னிச்சோ அதன்படிதான் அவங்க நடப்பாங்க. ஆனா இடதுசாரி அரசியல் மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களை எந்த வழியில கொண்டு போகணும், மக்கள் எதை ஆசைப்படுறாங்க, மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.